பயிற்சி 9.9ல் லாஸ்ட் சம், அதாவது 6வது சம் பாருங்கள். ஒரு தர்பூசணியானது நீள்வட்ட திண்ம வடிவில் உள்ளது. இதன் நீள்வட்ட திண்மத்தை பெற நெட்டச்சு நீளம் 20 சென்டிமீட்டர், குற்றச்சு நீளம் 10 சென்டிமீட்டர் கூட நீள்வட்டத்தை சுழற்ற வேண்டும். தர்பூசணியின் அளவை தொகையிடல் முறையை பயன்படுத்தி காண்க. ஓகே, இப்போ நெட்டச்சு நீளம் 2a = 20னா a எவ்வளவு 10, அப்போ a ஸ்கொயர் 100. குற்றச்சு நீளம் 2b = 10னா b 5, அப்போ b ஸ்கொயர் 25. எந்தச்சு பொறுத்து சுழற்றோம்? நீள்வட்டத்தை சுழற்றும் பொழுது நீள்வட்ட திண்ம வடிவில் உள்ளது. நீள்வட்டத்தை சுழற்ற வேண்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ஹெச்சை பொறுத்து சொல்லியிருக்கோம். சுழற்ற வேண்டும் பொதுவாக கொடுத்தனால நம்ம எக்ஸ்ஹெச்சை பொறுத்து சொல்லிட்டுறோம். அதனால அது மாதிரி டயராம் போட்டிருக்கு. எக்ஸ்ஹெச்சை விட்டுட்டு போகிற மாதிரி டயராம் அப்படியே போட்டிருக்கு. நீள்வட்டம் போட்டு சுற்றி விட்டுருக்காங்க, அந்த லைன் போட்டிருக்கோம். எக்ஸ்ஹெச் அப்போ நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன? x² + a² + y² b² = 1. நெட்டச்சு எக்ஸ்ஹெச்சாக இருந்ததுன்னா அப்போ a² பதிலாக 100, b² பதிலாக 25 போட்டோமா? அப்போது அந்த y² / 25 மட்டும் வச்சுக்கோ. 1 - x² / 100. அப்போ y² = 25 இந்த பக்கம் வந்ததுன்னா 25, இதில் காமனாக 100 வெளியே எடுத்துட்டோம்னா 25/100. அப்போ 100 - x². இந்த 100 வந்து எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா, இது ஆக்சுவலாக இதை சிம்பிளை பண்ணால் 100 - x²/100 வரும். 100 - x²/100. இந்த 25 மேலே போயிடுச்சுன்னா 25/100 100 × 100 100 - x². அப்போ இது அடிச்சு போட்டால் 1/4 இல்லை அப்படியே வைக்கிறனால வச்சுக்கலாம். அப்போ கனளவுன்னு என்னது? 2 டைம்ஸ் முதல் கால்பகுதி சுழற்றுவதால் உண்டாகும் கனவு. அப்போ 2 டைம்ஸ் லிமிட் எவ்வளவு? 0 to a 0 to 10. அதாவது ஏவோட மதிப்பு 10 தானே. இப்போ இங்கே படத்தில் போட்டுருப்பாரு, இங்கே 0, இது 10. அதாவது நம்ம எப்போவுமே இந்த கனளவில் வந்து 2 டைம்ஸ் 4 டைம்ஸ்னு போட மாட்டோம். அதாவது ஆக்சுவலாக இந்த கனளவு போட்டிருந்தா மேலையும் கீழே இருக்கிறனால நம்ம போட்டிருப்போம், அவ்வளோதான். டோட்டலாக சேர்த்து 1. இந்த பக்கமும் அதே மாதிரி மேலையும் கீழே சேர்த்துருக்குது 1. ஓகேவா? எப்பயுமே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது மேற்பகுதிக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கீழ்ப்பகுதியும் அதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம 2ஆல் இன்ட்டு பண்ணுவோம். கனளவுக்கு அது மாதிரி போட மாட்டோம். அப்போ கனளவுக்கு இந்த பக்கத்துக்கு சேர்த்து 1, இந்த பக்கத்துக்கு சேர்த்து 1னால தான் 2 டைம்ஸ் போடுறோம். லிமிட்டு 0 to 10 0 to 10. அதான் எங்கே 0 to 10 πy² dx. அதில் 2π வெளியில் வச்சிடலாம், ஏன்னா 2ங்கிறது ஆல்ரெடி இருக்குது, பைங்கிறது ஃபார்முலா இருக்குது. 0 to 10 y² மதிப்பு இங்கே இருக்குது 1/4 × 100. இதை சிம்பிள் பண்ணால் 1/4 × 100 - x². அப்போ அதுலேயும் by4 வெளியே எடுத்தோம்னா 2π/4 வந்துடும். 100 என்டர் பண்ணால் 100x - x³/3. லிமிட்டு 0 to 10. அப்போ சுருக்குனா π/2. அப்போ லிமிட் போட்டால் அப்போ 100 × 10 1000 - 10³/3. அப்போ 3000 - 10³ எவ்வளவு? 10³ 1000. 3000 - 1000 2000/3. இந்த 2க்கும் அந்த 2000 கேன்சல் பண்ணோம்னா 1000 வருமா? அப்போ 1000π/3 கனஅலகுகள், 1000π/3 கனஅலகுகள் எழுதிடலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு. இதில் ஒரு சம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம்மு 9.69. y = log x, y = 0, x = 0, y = 2. அடையப்பட்ட பரப்பை y பொறுத்து சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கனளவை தொகையிடல் மூலம் காணுங்க. கனளவை தொகையிடல் மூலம் காண்க. இப்போ இதில் log xங்கிற வளைவரை இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு log xங்கிற வளைவரை இப்படி தான் போகும். அதில் லிமிட் பாருங்கள், y பொறுத்து சொல்கிறோமா? அப்போ y = 0, y = 2 எடுத்துக்கோ. y = 0னா x அச்சு, y = 2 இங்கே போட்டிருக்குது. இதுக்குள்ளே வர பரப்பு தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா y அச்சு பொறுத்து சொல்கிறனால ஒரு லிமிட் yயில் 2 எடுத்துகிட்டா போதும், x = 0 தேவையில்லை. ஓகே, y = log x. ரெண்டுக்கும் எதிர்மடக்கு எடுக்கிறோம் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா லிமிட் yயில் போடுறனால x வேணும், இதிலேருந்து. அதுக்காக தான் ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறோம். e⁻y = x. இந்த இது e⁻ எழுதும்போது அங்கே y லாக் விட்டுருவோம். அப்போது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். x² = e⁻2y. இப்போ கனளவுக்கு ஃபார்முலா என்ன? v = π × 0 to 2 π × 0 to 2. லிமிட் வந்து 0 to 2 கொஸ்டின் கொடுத்துருக்குது. y² இது x² dy. நான் லிமிட்டு y இருக்கிறனால அது x² dy. அப்போது அதோட வேல்யூ e⁻2y. π × 0 to 2 e⁻2y × dy. e⁻2y இன்டர் பண்ணால் e⁻2y/2. லிமிட் 0 to 2. அப்போது அந்த by2 வெளியில் எடுத்துக்கலாம். π/2 × π/2 மட்டும். அப்போ e⁻2y தான் இருக்கும். e⁻−4 2 × -2 -4. e⁻2 2 × 2 4 -e⁻0. அப்போ π/2 × e⁻4 - 1 கனஅலகுகள். ஓகே, அதில் புக் ஆன்சர் தப்பாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 21. இது ஆல்ரெடி வரக்கூடிய சம்மு, அதில் இங்கே போடுறதுனால இங்கே லாஸ்ட்டில் பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 21 மதிப்பிடுக. இந்த மெத்தட்லையும் போடலாங்கிறத பார்த்துக்கோ. கொடுத்துக்கிற கொஸ்டின் i = எழுதிக்கலாம் 0 to π (0 to π x/1 + sin x × dx. ஓகே, f(x) வந்து நம்ம 1 + sin x எழுதிக்கலாம். 1/1 + sin x. f(x)ங்கிறது 1/1 + sin x. இப்போ நம்ம f
பை மைனஸ் எக்ஸ் போடுறோம். ஏன்னா அப்பர் லிமிட்டில் பை இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் 0 to a x into f of x dx இருந்ததுன்னா, அதாவது இந்த இன்டெக்ரல் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸே வந்துச்சுன்னா, ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸே வந்துச்சுன்னா, அதாவது இங்கே பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 + sin x 1/1 + sin x, அதாவது sin ஆஃப் பை மைனஸ் எக்ஸும் sin ஆஃப் பை மைனஸ் எக்ஸும் sin x தான். அப்போ திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸு கிடச்சிருச்சு. அப்படி கிடச்சிதுன்னா இந்த அப்பர் லிமிட்டில் பாதியை முன்னாடி போட்டுக்கோ. பையில் பாதி எவ்வளோ, π/2 இன்டெக்ரல் 0 to π லிமிட் அப்படியே தான் இருக்கும். 1/1 + sin x into dx, 1 + sin x into dx. அப்போது π/2 into இன்டெக்ரல் 0 to π 1/1 + sin x நம்ம கீழே கதோட இணையனால் பிரிக்கும்போது 1 - sin x/1 - sin x into dx. அப்போ மேலே π/2 இன்டெக்ரல் 0 to π வரைக்கும் பழசு தான். மேலே பிரிக்கும்போது 1 - sin x, கீழே 1 - sin² x. அப்போ கீழே வரத cos² xன்னு சொல்லுவோமா. அப்போ 1/cos² x - sin x/cos² x இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, 1/cos² xனா sec² x. இந்த sin x/cos² இருக்குல்ல, அதில் ஒரு காசை மட்டும் கீழே சொல்ல போகலாம் 1/cos x, நம்ம sec xன்னு சொல்லிக்கலாமா. sin x/cos x tan xன்னு சொல்லிக்கலாம். அப்போ sec² into dx ஃபாலோ பண்ணிக்க. அப்போ sec² xனா டேரட் பண்ணால் tan x. இப்போ இன்டெக்ரலும் dx இந்த ஸ்டெப்பில் போயிடும். tan x அடுத்ததுக்கு -sec x. இது sec x tan xங்கிறது sec xோட இதை டிவைட் பண்ணால் sec x வரும். இதை வகைப்படுத்தினா இது கிடைக்கும். அப்போ இதை தொகைப்படுத்தினா இது கிடைக்கும். ஓகே, tan x - sec x லிமிட் 0 to π. அப்போ அப்பர் லிமிட் போடும்போது π/2 into tan π - sec π மைனஸ் ஆஃப் tan 0 - sec 0. tan πக்கு ஆன்சர் வந்து 0, sec πக்கு -1 வரனால அந்த மைனஸ் முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து +1 ஆயிடுச்சு. மைனஸ் ஆஃப் tan 0 0 மைனஸ் ஆஃப் sec 0க்கு 1. அப்போ மைனஸ், அப்போ ஃபஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட்டில் 1, அடுத்ததையும் மைனஸ் ஆஃப் வெளியில் ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் +1 ஆயிரும். அப்போ 2க்கு வெளியில் இருக்கிற π/2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ πங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இது சம்மோட நம்மளுக்கு 9th சாப்டர் ஓவர்ப்பா.